ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா தன்னோட நாட்டு மக்களுக்காக ஒரு போட்டி அறிவிச்சாராம். அது என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவோட கோட்டை சுவரை யார் அவங்களுடைய கையால் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தன் ராஜ்யத்தோட ஒரு பகுதியை எழுதி வைக்கிறதாகவும், அப்படி தோத்துட்டா அந்த கையை வெட்டிடுவேன் அப்படின்னும் அறிவிச்சிருக்கார். இதை கேட்டு நிறையா பேர் கை போயிருமோ, தோத்துட்டா கை போயிடும் அப்படிங்கிற பயத்திலேயே யாருமே கலந்துக்கவே வரலையாம் போட்டியில். ஆனால் அந்த ஊர்லேருந்து ஒரு இளைஞர் மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கான். அவன் பேர் கொடுத்ததை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும், ஏண்டா தம்பி நீ தோத்துட்ட அப்படின்னா கை போயிருமேடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொன்னானா, கை தானே போகும், உயிர் போகாதுல்ல. இதே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ராஜ்யத்தில் ஒரு பங்கு கிடைக்கும்ல அப்படின்னு அவன் அவ்வளோ பாசிட்டிவாக பேசிட்டு அடுத்த நாள் அந்த போட்டிக்கு கலந்துக்க போயிருக்கான். இப்போ போயிட்டு அங்கே ஜஸ்ட் இப்படி கையால், வெறும் கையால், அவன் எதுவுமே பலமாவோ எதுவுமே பண்ணலையா, ஜஸ்ட்டு இப்படி வெறும் புஷ் தான் பண்ணியிருக்கான். அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவன் ஜெயிச்சிட்டான். கோட்டை சுவர் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்போ தான் ராஜா சொன்னாராம், நான் இந்த சுவரை எதை வச்சும் நான் தடுக்கலை, இந்த போட்டிக்கு அப்படின்ட்டு நான் எதை வச்சும் தடுக்கலை, அது சும்மா தான் சாத்தி இருந்துச்சு, யாருமே நீங்கள் தான் முன் வரல. இப்போ இந்த இளைஞர் முன் அவன் ஜெயிச்சிட்டான். நான் சொன்ன மாதிரியே இந்த ராஜ்யத்தில் ஒரு பங்கை நான் அவனுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த மாதிரி தாங்க நமக்கு நம்ம வாழ்க்கையில் நிறையா வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறையா வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்குது. ஆனால் பயங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக எங்கே தோற்றுருவோமோ, இதை பண்ணால் தோற்றுருவோமோ, அதை பண்ணால் தோற்றுருவோமோ, தோத்தா இவ்வளோ நஷ்டமாயிரும், தோத்தா இவங்க இப்படி பேசுவாங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்கன்ட்டு அந்த பயங்கிற ஒரே ஒரு எதிரியால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த பயங்கிற தடக்கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றியை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்து ஜெயிக்கலாம். வாங்க.